கடந்த சில நாட்களாக திடீரென மின்வெட்டு என்ற பல செய்திகள் நீங்க எல்லாம் செய்திகள் பப்ளிஷ் பண்றீங்க. கடந்த 2 நாட்களாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னால என்னென்ன காரணங்களால அந்த மாதிரி மின்சார தடைகள் ஏற்படுது, மின் தடைகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மின்சார வாரியம் சார்பாக ஒரு நோட்டு கொடுக்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் தான் காரணங்கள். அதாவது ஒரு சில இடத்துல லோடு கம்மியா இருக்கிறதுனால அந்த ஃபியூஸ் ஆஃப் ஆகுது, ஒரு சில இடத்துல லோடு அதிகமா இருக்கலாம், ட்ரிப்பிங் ஆகுது. ஸோ இதற்கான நிறைய இடத்துல திடீர்னு வர்ற ரீசன்னால நேற்று முதல் பெரும்பாலான இடங்கள்ல வந்து சென்னையில மட்டும் ஒரு 7 ரேபிட் டீம் ஒன்றும் போட்டாச்சு, இன்ஜினியர் டீம். ஸோ அவங்க வாகனங்களோட இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எங்க இந்த மாதிரி பழுதுகள் வருதோ உடனே போய் அவங்களை போய் அட்டன் பண்றதுக்கான வேலைகள் இருந்துச்சு. நேற்று இரவு முழுவதும், அதாவது சீஃப் இன்ஜினியர் லெவல்ல அனைத்து அதிகாரிகளும் வந்து நேற்று இரவு முழுவதும் எல்லா இடத்துலயும் சப்ஸ்டேஷன்ஸ் எல்லா இடத்துலயும் ரோந்து பணிகள் ஈடுபட்டாங்க. ஸோ அதன் மூலமாக பெரும்பாலான அந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்ததோ அதெல்லாம் உடனே அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண முடிச்சு. உடனே மின்சார தடை இல்லாமல் அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. வேற என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் தடை சரி செய்யறதுக்கான வேலை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய அனைத்து சி லெவல் அனைத்து அதிகாரிகளும் ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்களும் போய் நேரடியாக பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் இது வருது. ஏன்னா நிறைய இடத்துல பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் லெகசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதுல பிரச்சனை நிறைய இருக்குது. கேபிள்கள்ல நிறைய ஃபால்ட் வருது. நிறைய இடத்துல குழி தோன்றனால கேபிள்கள் கட் செய்யப்படுது. ஸோ இதெல்லாம் இது பண்ணுது. அதை தாண்டி ஒரு சில இடத்துல அங்க இருக்கிற ஒரு சில தனிநபர்களுடைய தவறுகளால ஒரு சில இடத்துல மின்சாரங்கள் தடைபடுவதாக கணக்கிடப்பட்டுச்சு. அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக இன்றைக்குள் எடுக்கப்பட்டுவிடும். எங்கெங்கெல்லாம் அது மாதிரியான ஒரு தனிநபர்களுடைய தவறுகளால இந்த மாதிரி நடக்குதோ, அது யாருடைய தூண்டுதல்னாலும் செய்யறாங்க என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் மீது இன்று இரவுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ அவங்களாம் யாருன்னு கணக்கிடும் பணிகள் நடந்து கொண்டு வருது. கண்டிப்பாக மின்சார வாரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் நலிவடைந்து வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஒரு 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 70,000 பேர் தான் வேலை பணிகளை இருக்கிறாங்க. அதை தாண்டி பெரும்பாலான இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருந்து எல்லாமே வந்து மிக பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸா இருக்கு. சப்ஸ்டேஷன்ஸ் வந்து எவ்வளவு உருவாக்க வேண்டும் என்று இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி 234 35 உருவாக்க வேண்டும் என்று கணக்கிடப்பட்டு பெரும்பாலும் எந்த வேலையும் நடக்கப்படவில்லை. ஸோ நிறைய இடத்துல இன்னும் அதற்கான பணிகள் தான் செய்யப்பட்டு வருது. ஸோ இதை முழுவதுமாக சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருது. ஸோ இந்த மாதிரியான தடைகளை சரி செய்ய இப்போதைக்கு முடிந்த அளவு அங்கங்கே வந்து இன்ஜினியர்ஸை வச்சு ஒரு டீம் அமைச்சு அந்த டீம் வந்து கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டு வராங்க. ஸோ நேற்று இரவு பெரும்பாலான இடத்துல அதற்கான தடுக்கும் பணிகள் நடைபெற்று சிறப்பா உடனே அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. எங்கெல்லாம் வந்து ஒரு சில தனிநபர்கள் யாருடைய தூண்டுதலின் பேர்லயோ செய்யறாங்கன்ற ஒரு சில கருத்துக்கள் நிலவுகுது. ஸோ அதெல்லாம் சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. 99% சிறப்பாக செயல்படும் ஒரு ஊழியர்கள் மத்தியில் 1% பேர் கருப்பாடுகளாக இருந்து செயல்படும் விதத்தை நாங்கள் வேலிடேட் பண்றோம்.